ஸோ ஆன்சர் சொல்யூஷனை பார்த்துட்டு மறுபடியும் சால்வ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போகும்போதே நான் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு கிளியர் ஐடியா வரும். தென் யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த 3 என்ன சொல்லலாம், வி கேன் கேட்டகரைஸ் திஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட், மிஸ்டேக் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம், அதை என்ன பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், 10 மினிட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டைமில் ஸோ சேட் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் சம்மரைஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துட்டு கிராவிடேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராவிடேஷனில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிப்பாரு, சம்மரைஸ் பண்ணு. ஸோ கிராவிடேஷனில் ஜி டேஷ் எப்படி வேரி ஆகும் ஹச்சை பொறுத்து. ஹாய் கைஸ், வெல்கம் டு வெட்ரி நீட். நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த டைமில் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம், நான் நிறையா படிக்கிறேன், ஈவன் என்னோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி கூட படிக்கிறேன். மினிமம் ஒரு 6 ஹவர்ஸாக தூங்குறேன், அரல்ஸ் 5 ஹவர்ஸ் தான் தூங்குறேன். இருந்தாலும் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதே இல்லை. அரல்ஸ் நான் வாங்கின மார்க்கே தான் வாங்குறேன், நான் அதிலிருந்து அதிகமாக மார்க் வாங்குறதே இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நம்மளோட மார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இது. ஓகே, ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வில் ஸ்டார்ட் த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். வில் ஸ்டார்ட் தட். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா 2 எடுத்துக்கலாம். ஒன்று பிஃபோர் டெஸ்ட், அனதர் ஆஃப்டர் டெஸ்ட். இந்த 2 பார்ட்டையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக உங்களோடது மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிஃபோர் டெஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆஃப்டர் டெஸ்ட் என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் டெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டார்கெட் ஸ்டடி. இப்போ ஒரு பர்டிகுலர் சாப்டரை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரேண்டமாக படிக்காமல் டார்கெட் வச்சு படிங்க. இன்னைக்கு வீக்லி டெஸ்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மண்டே வருதுன்னா ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. 5 நாள் இருக்குது. ஈவன் சண்டே 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளில் நீங்கள் பிளான் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது பிளான் பண்ணால் மட்டும்தான் அந்த 6ஆவது நாள் உங்களால் ஃபுல்லாக அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் மண்டே யூ கேன் ரைட், அரல்ஸ் உங்களோட டைம் டேபிளை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ if I take the example, target studies are very important. If I take the example, gravitation எடுத்துட்டேங்கன்னு வச்சுக்கல, இந்த கிராவிடேஷனில் ரேண்டமாக படிக்காமல் என்ன பண்ணணும், ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு நாள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் மண்டே எக்ஸாம்பிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஸோ டியூஸ்டே நீங்கள் இதை படிக்கணும். ஓகே, தென் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் டே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி எப்படி வேரி ஆகும், ஹைட்டு அண்ட் ஆல்சோ டெப்த்து, ரொட்டேஷன் ஆகும்போது, எர்த் ரொட்டேஷன் ஆகும்போது ஜி எப்படி வேரி ஆகணும் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண மட்டும் பார்த்தக்கூடாது, அதை கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் கம்மியான ப்ராப்ளம் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிளியர் யுவர் ஓன் கான்செப்ட். தட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். தென் எஸ்கேப் வெலாசிட்டி அண்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, ஃபைனல் டே என்ன பண்ணலாம், கெப்லர்ஸ் லாவை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு சாப்டர்லையும் ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் அந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். ஒன்ஸ் கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த கொஸ்டின். ஓகே, ஸோ நீங்கள் கான்செப்ட் முடிச்சிட்டிங்க, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீட்டோட லாஸ்ட் 5 இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்க அந்த பர்டிகுலர் டாபிக். எக்ஸாம்பிள், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி இருக்க 5 இயர்ஸோட நீட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கூடவே லாஸ்ட் 3 இயர்ஸ் ஜேஇயோட மெயின்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம், அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கும், டைம் இனஃபாக இருக்கும். ஓகே, தென் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் சம் ரெஃபரன்ஸ் புக். டிசி பாண்டியில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அதாவது ஹச்சி வர்மாவில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். சரி, ஹச்சி வர்மா சொல்லும் போது டோன்ட் சால்வ் தட் அட்வான்ஸ் ப்ராப்ளம். ஸோ உங்களால் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்க மேக்ஸிமம். ஸோ கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் எடுத்து நான் சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகும், இட் வில் டேக் மோர் டைம், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் ஆகும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா,
அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருக்கும் ஹச்சிவமால, அதில் இருக்க ப்ராப்ளமை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ சால்வ் பண்ண போகிறோம் அப்ஜெக்டிவ் 1. ஓகே, அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எவ்வளவு நேரம் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லியும் 1.5 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 25 கொஸ்டின் ஈச் டாபிக்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், 5 கொஸ்டின் 5 டைம் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கேன், 5 டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்துடும். ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் இட், கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கேன், அதுக்கு என்னது 1.5 hours சால்வ் பண்ணணும். மினிமம் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கணும், 25 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பயாலஜி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 25 + 25, ஸோ 50 கொஸ்டின்ங்கிறது மினிமம் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 1.5 hourங்கிறத எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த எப்படி 1.5 hour நாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 1.5 hourலனா ½ an hour நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ யூ ஹேவ் டு ரிவைஸ் த கான்செப்ட். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் நோட் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம். அந்த ரிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சால்வ் த ப்ராப்ளம். 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே, அந்த 1 hour நீங்கள் எழுதும் போது எப்படி 1 hourல நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த கொஸ்டின் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் மார்க்கிங் சிஸ்டம் போடலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. 1 2 3 4 5 6ன்னு எழுதுங்க, அப் டு வாட் இஸ் 25. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை பாருங்க, ஆன்சரை பார்க்காதீங்க, என்ன பண்ணணும், ஸோ ஆன்சரை எழுதிருங்க. அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் தெரியலனா விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பட் மினிமம் என்னவா இருக்கணும், டோட்டல் 25 கொஸ்டினாக இருக்கணும். இந்த 25 கொஸ்டின்ல இந்த செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்குவேன், அதாவது இந்த 25 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் தெரியல அப்படின்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. கரெக்டான கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் சே இட் இஸ் 20 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட் ஆயிருச்சு, உங்களுக்கு என்ன ஆகும், யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ பேலன்ஸ் இருக்க தெரியாத கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த ஆன்சரை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஓவராலாக 25 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடாக இருக்கணும். இல்லைனா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா தெரியலன்னு வச்சுக்க, ஆன்சர் ஷீட்டை பார்ப்பாங்க. ஸோ ஆன்சர் சொல்யூஷனை பார்த்துட்டு மறுபடியும் சால்வ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் ஒர்க்ஸ் ஃபார் எக்ஸாம். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போகும்போதே நான் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு கிளியர் ஐடியா வரும், எப்படி அந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. ஓகே, ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இது எல்லாமே என்னது பிஃபோர் எக்ஸாம். ஆஃப்டர் எக்ஸாம் என்ன பண்ணணும், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் திஸ் வெரி அனலைஸ் பண்ணணும் கொஷின் பேப்பரை, என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் யுவர் மிஸ்டேக். ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணலாம். என்னென்ன கேட்டகரைஸ் அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். எக்ஸாம்பிள், நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் இஸ் ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒய்யை பபிள் பண்ணியிருக்கலாம். ஓகே, இல்லை ஏ இஸ் ஆன்சர் பியை பபிள் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் வாட், ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே பபுள் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, ஒரு டாட் வச்சுருங்க. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே டாட் வச்சுருங்க. தென் எல்லாத்துக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது அங்கே டாட் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஆன்சர் ஷீட் செக் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பபுள் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அங்கே டாட் வச்சுட்டீங்க. ஸோ அந்த டாட் வைக்கிறனால உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் என்ன ஆகும், இந்த ஓஎம்ஆர் ஷீட் பப்ளிங் மிஸ்டேக் எல்லாம் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ வி கேன் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டேன் அப்படின்னா கான்செப்சுவல் மிஸ்டேக், கான்செப்சுவல் வீக்னஸ். ஸோ கான்செப்சுவல் வீக்னஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்கள் லெக்சர் வீடியோ போகலாம். எய்தர் யூ கேன் கோ வித் ஒன் ஷார்ட் வீடியோ ஆர் எல்ஸ் வாட் இஸ் இட் லாங் லெக்சர் வீடியோ. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் தென் யூ கேன் ப்ராக்டிஸ் ஒன் மோர் டைம். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் கான்செப்சுவல் வீக்னஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா யூ மஸ்ட் ரீட் எகெயின் வாட் இஸ் இட், அந்த வீக்னஸ் கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த கான்செப்டுவல் வீக்னஸ்லேருந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும் உங்களால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் த ப்ராசஸ் இஷ்யூ. ப்ராசஸ் இஷ்யூனா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணனா எப்படி சால்வ் பண்ணுறேன்னு தெரியாது. அப்படின்னா பாதிலே ஸ்ட்ரகிள் ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்க.
சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், கிளியர் பாத் தெரிஞ்சிடும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாத் தெரிஞ்சிடும். தென் யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் யூ கேன் கம்ப்ளீட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த 3 என்ன சொல்லலாம், we can categorize this mistakes. நெக்ஸ்ட், மிஸ்டேக் கேட்டகரைஸ் பண்ணிட்டோம், அதை என்ன பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது, என்ன பண்ணணும், ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் வாட் இஸ் இட், எரர் புக்கை கிரியேட் பண்ணணும். அதை மறுன்னு தெரிஞ்சுக்க. இந்த எரர் புக்கில் என்னெல்லாம் இருக்கணும், ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், த கொஷின் யூர் மேட் மிஸ்டேக்ஸ், எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க அந்த கொஷினை நீங்கள் எழுதணும். ஓகே, see எல்லா கொஷினும் எழுதணுங்கிறதுல எரரில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ண கொஷினை எழுதணும், அதுக்கான டாப்பிக்கும் கூட எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பார்க்கும்போது, ஓ இந்த டாப்பிக்கில் மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த டாப்பிக்லேருந்து நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வைல் சால்விங் த ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன டாப்பிக்கில் மிஸ்டேக் பண்ணீங்கன்னு எழுதிருங்க. அதே மாதிரி டாபிக் நாட் ஆன்சர் தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மிஸ்டேக் இருந்து பார்த்தோம், நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதில் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ என்னது, நீங்கள் சால்வ் பண்ணாத கொஸ்டினை பாருங்க. ஓகே, சால்வ் பண்ணாது எந்தெந்த டாப்பிக்கில், அதே மாதிரி எழுதுங்க, எந்த டாப்பிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணல அப்படிங்கிறத எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளம் அதிகமாக சால்வ் பண்ண பாருங்க. ஏன்னா அந்த கொஷின், அதாவது அந்த டாப்பிக்லேருந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியல, ஸோ நீங்கள் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ எகெயின் இன்னொரு டைம் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வரும்போது யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, அப்படிதான் நம்மளோட மார்க்கை என்ன பண்ணலாம், வி கேன் இம்ப்ரூவைஸ். புரிஞ்சுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் வாட் இஸ் இட். இப்போ ஐ டோல் யூ தட் ஒன்ஸ் என்ன பார்த்துட்டோம், பிஃபோர் எக்ஸாம் பார்த்துட்டோம், ஆஃப்டர் எக்ஸாம் பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்ணலாம் அதுதான் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்னஸ். வீக்னஸை ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஸோ வீக்னஸ், நீங்கள் எந்த டாப்பிக்கில் வீக்னஸாக இருக்கோ அந்த டாப்பிக்கில் இருக்க ப்ராப்ளமாக மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் டோன்ட் ரிப்பீட் சேம் கைண்ட் ஆஃப் கொஷின், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின் பேஸ்ட் ஆன் யுவர் வீக்னஸ். ஓகே, சால்வ் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் கான்செப்டில் இருக்க எந்த கொஷின் வந்தாலும் யூ கேன் ஆன்சர் தட். ஓகே, ஸோ தென் யூசிங் அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, யூசிங் எரர் புக்கில் இருந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த டைம்லலாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஐ டேக் தட், லஞ்ச் சாப்பிட்றீங்க 1 hour எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 minutes சாப்பிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க டைமில் ஸோ சேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் சம்மரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு கிராவிடேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ கிராவிடேஷனில் இருக்க ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிப்பாரு, சம்மரைஸ் பண்ணுங்க. ஸோ கிராவிடேஷனில் ஜி டேஷ் எப்படி வேரி ஆகும் ஹச்சை பொறுத்து, அண்ட் ஜி டெப்த்தை பொறுத்து எப்படி வேரி ஆகும், ரொட்டேஷன் பொறுத்து எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிப்பாரு. அண்ட் ஆல்சோ வாட் இஸ் கெப்லர்ஸ் லா, ஃபர்ஸ்ட் லானா என்ன, செகண்ட் லா கெப்லர்ஸ் லா, தேர்ட் கெப்லர்ஸ் லா, அண்ட் ஆல்சோ வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, எஸ்கேப் வெலாசிட்டி விட அதிகமாக வெலாசிட்டி கொடுத்த அப்படின்னா சேட்டலைட்டோட இன்ஃபினிட்ல வெலாசிட்டி என்னவா இருக்கும். இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபார்முலா அண்ட் ஆல்சோ கான்செப்டையும் சம்மரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், லாங் டேர்ம் ஸ்டோர் ஆகும், ஷார்ட் டைம் இல்லாமல். ஏன்னா நீங்கள் எழுத போகிறது நாளைக்கு எக்ஸாம் எழுத போகல நீட்டு, ஸோ ஸ்டில் இட் இஸ் 7 months இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இதை ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன ஆகும், லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களால் எக்ஸாமுக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ், யூ ஹாவ் டு சம்மரைஸ் தட் ஆல் த கான்செப்ட் வைல் ஃப்ரீ டைம். ஓகே, ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அக்யூரேசிக்கு கொடுக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, 45 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவாங்க. 45 எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண, 45 எல்லாமே கரெக்டாக அப்படின்னா இல்லவே இல்லை. ஏன்னா 45 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் கரெக்ட், 25 கொஸ்டின் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மோர் நெகட்டிவ், அப்படியே மார்க் ரெடியூஸ் ஆயிடும். அப்படின்னா நீங்கள் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நிறைய அக்யூரேசி கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்க. இஸ் இட் கிளியர்? ஸோ உங்களோட ப்ரியாரிட்டி உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கணுமே தவிர ஸ்பீடில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் சிம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் ஸ்பீட் பண்ணிப்பீங்க, ஒரு டிஃபிகல்ட் ப்ராப்ளம் வரும்போது என்ன ஆகும், யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் அக்யூரஸி. அப்போ தான் உங்களோட மார்க் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீடு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பீடு நான் அதிகமாக போயிட்டுன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன ஆகும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை என்ன ஆகும், ப்ராப்ளமில் வந்துடும். இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட், ஸோ டோன்ட் இக்னோர் வாட் இஸ் த ஈஸி கொஸ்டின்ஸ்.
நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், இந்த கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம், இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியான கொஸ்டின், எனக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாமில் போகும்போது ஒரு ஐடியா இல்லாமல் போயிடும். ஸோ டோன்ட் இக்னோர் ஈஸி கொஸ்டின்ஸ். அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட், ஸோ நீங்கள் நிறையா படிக்கிறீங்க இல்லையா, நிறையா படிக்கிறீங்க, நிறைய விஷயத்த மைண்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த மைண்டுக்கு கொஞ்சம், பிரெயினுக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா. ஸோ நீங்கள் 5 hours தூங்குறேன், 6 hours தான் தூங்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே ராங் திங். ஸோ யூ மஸ்ட் ஸ்லீப் 7 hours. ஸோ 7 hours தூங்கினா மட்டும்தான் இந்த பிரெயினுக்கும் ஒரு வாட் இஸ் இட் ஸ்டோரேஜ் ஆர் எல்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகி எகெயின் படிக்கிறதுக்கு அந்த பிரெயின் ரெடி ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஸோ எகெயின் நீங்கள் டல்லாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாள் உங்களால் நினச்ச டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ யூ மஸ்ட் ஸ்லீப் 7 hours. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களால் நெக்ஸ்ட் டே ரிவிஷன் பண்ணுறதுக்கும், நெக்ஸ்ட் டே நிறைய கான்செப்டை தெரிஞ்சதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க, இந்த பிளானை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ.